வணக்கம். அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது நமக்கெல்லாம் தெரிந்த திருக்குறள் தான். இதை ஒரே வார்த்தையில் விளக்க வேண்டும் என்றால் அறிவியல் என்று கூறிவிடலாம். அதாவது பலவித காரணங்களை ஆராய்ச்சிகளை அஸ்திவாரமாக கொண்டது அறிவியல் என்பது. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் என்பார்கள். அதாவது அறியாமையே இன்பம். ஆனால் அறிவியல் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. கேள்விகளை கேளுங்கள், பதிலை நாடுங்கள் என்கிற ஒரு துறை அறிவியல். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களை ரசிக்க வைக்கும், யோசிக்க வைக்கும், வியக்க வைக்கும். பார்த்தோம், சிந்திப்போம். இந்த பகுதியில் முதலில், அதாவது நாம் தினசரி நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அதிலெல்லாம் ஏன்ற ஒரு கேள்வியை கேட்கிறோமா? கேள்வி கேட்க கேட்க அறிவியல் ஞானம் என்பது பெருகும். அந்த விதத்தில் இந்த பகுதியில் நமக்கு மிக மிக பரிச்சயமான சில விஷயங்கள், அவை தொடர்பான அறிவியல் கோணங்கள், இதெல்லாம் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி, ஒரு பேப்பர் கொடுக்குறேங்க, அதை நீங்க கிழிக்கணும். எப்படி கிழிப்பீங்க? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இரண்டாக கிழிக்க வேண்டும். என்ன செய்வீங்க? உங்களில் சிலர் சட்டென்று அதை கிழித்து விட வேண்டியதுதானே என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை, அந்த தாளை சரிசமமாக கிழிக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் அந்த தாளை இரண்டாக மடித்துவிட்டு பிறகுதான் கிழிப்பார்கள். எதற்காக மடிக்கணும்? மடிச்சா ஒண்டி எதனால் அது ஒழுங்காக கிழிப்படுகிறது? மடிக்கவில்லை என்றால் அந்த தாள் ஏன் கொஞ்சம் தாறுமாறாக கிழிப்படுகிறது? யோசிச்சிருக்கீங்களா? பேப்பர் என்பது ஒரு தாவரம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது செல்லுலோஸ் இழைகளால் ஆனது. இந்த செல்லுலோஸ் இழைகள் என்பது ஒரு பசை போல அங்கே காணப்படுகிறது, ஒட்டப்பட்டு. இப்ப நம்ம கிழிக்கும் போது அது எந்தெந்த இடங்களிலெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் கிழிப்படும். இப்ப ஒரே நேர்கோடுல இந்த பலவீனமான இடங்கள் இருப்பதில்லை. அதன் காரணமாக தான் நம்ம கிழிக்கும் போது அது நேராக தெளிவாக கிழிப்படுவதில்லை, தாறுமாறாக கிழிப்படுகிறது. மாறாக இப்போ அந்த பேப்பரை நம்ம அழுத்துறோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டாக மடிக்கிறோம், அது மேலே இப்படி நீவி விடுறோம். அப்போது என்ன நடக்கிறது? அந்த எந்த இடத்தில் மடுபடுகிறதோ உள்ளே எக்கச்சக்கமான அழுத்தம் அந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறது. அப்படி நம்ம மடிக்கிறோம் இல்லையா, அந்த வெளிப்பக்கம் என்ன ஆகிறது? அங்கே இருக்கும் செல்லுலோஸ் இழைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுகின்றன, கிழிப்படுகின்றன. ஆக இரண்டு விதங்களில் அந்த மடிப்பட்ட இடம் என்பது பலவீனமாகிறது. உள்ளுக்குள்ள அழுத்தம், வெளிப்பகுதியில் அங்க கிழிப்படுகிறது. ஆக அதற்கு பிறகு நீங்கள் கிழிக்கும் போது அந்த பலவீனமான பகுதி என்பது ஒரு நேர்கோட்டில் விடுகிறது. அதனால் அந்த தாளை நீங்கள் கிழிக்கும் போது அது தெளிவாக ஒரு நேர்கோட்டில் வருகிறது. பார்த்தோம், சிந்திப்போம் பகுதியின் முதல் கேள்விக்கான ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம். இப்போது அடுத்ததாக இன்னொன்று, இது சமையலறையில் நான் பார்க்கின்ற ஒரு காட்சி. ஆனால் அதன் பின்னணியை நாம் எந்த அளவுக்கு யோசித்திருக்கிறோம் என்பதில் தான் இருக்கிற சூட்சுமம். இப்போ சமையல் ரூம்ல பால் பொங்குறத பார்த்திருப்பீங்கல்ல. நீங்க சமைக்கிறீங்களோ இல்லையோ, பால் பொங்குவதை பார்க்காதவங்களே இருக்க முடியாது. ஆனால் இந்த கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்கா? எவ்வளவோ வித திரவங்களை நாம் வெப்பப்படுத்துகிறோம். அவையெல்லாம் என்ன ஆகுது? ஆவியாகிறது. இந்த பால் மட்டும் ஆவியாக ஆகாமல் ஏன் பொங்க வேண்டும்? அந்த பொங்குவது என்பதையே நம்ம ஒரு அடையாளமா வச்சுக்கிட்டு அந்த ஸ்டவ் அணைக்கிறோம், பாலை இறக்கி வைக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, இதற்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன அப்படின்றது கூட ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். இப்ப பால் என்பதில் ஒரு வித கொழுப்பு இருக்கிறது. அந்த கொழுப்பு என்பது கொலாய்டு ஸ்டேட் என்கிற வடிவத்தில் இருக்கிறது. கொலாய்டுனா என்ன? அது ஒரு செமி சாலிட், அதாவது திடப்பொருளும் இல்லை, திரவ பொருளும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் அந்த ஃபேட் இருக்கிறது. அதை நம்ம வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகிறது? அந்த கொழுப்பு என்பது மேலே மெல்லிய ஏடையாக படுகிறது. நம்மளாம் நிச்சயம் பார்த்திருப்போம். இந்த பால் பொங்கறதுக்கெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாலேயே ஒரு லேசான படலம் ஒன்று மேலே வர ஆரம்பிச்சிருக்கும். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பால் என்பது அதில் தண்ணீர் கலக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக கலப்படம் பண்றாங்கன்ற கோணத்துக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. எந்த பாலாக இருந்தாலும் அதில் தண்ணீர் என்பது இனம் பிரிக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது. அந்த தண்ணீர் என்பது ஒரு திரவம். அதை வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்? அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக மாறும். இதுதான் இயல்பு. அந்த ஒரு கொதிநிலை வந்தவுடனே
அந்த தண்ணீர் என்பது ஆவியாக மாறுகிறது. ஆக இந்த பாலில் 2 விதமான செயல்பாடுகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன வெப்பப்படுத்தும் போது. ஒன்று, கொழுப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே படலமாக படுகிறது. அதே சமயம் தண்ணீர் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகிறது. அந்த ஆவியாகிறத நம்மளால பார்க்க முடியும். அதாவது உள்ளேந்து வர அந்த வாயு என்பது நீர்க்குமிழகளை வந்து கூட வெடிக்கும். நம்மளால அது சுலபமாக பார்க்க முடியும். ஆனால் ஒரு கட்டத்தில் 2மே ஒரே சமயத்தில் நடக்க முடியாத ஒரு நிலை தோன்றும். அதாவது இந்த படலம் வந்து ஃபுல்லா மேலே படர்ந்துடும். அப்ப கீழே அதுக்கு மேல வர நீராவி என்ன பண்ண முடியும்? வெளியேற முடியாத நிலை, கீழே சிக்கிக்கும். அப்படியே சிறைப்பட்டது போல இருக்கும். கீழே ஆவி அதிகமாக ஆக அழுத்தம் அதிகமாகும். அது அந்த படலத்தை மேலே தள்ளும். இதைத்தான் நம்ம வந்து பால் பொங்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம். மூன்றில் ஒரு முத்து. அதாவது ஒரு கேள்விக்கு 3 விடைகள் இருக்கும். அதுல ஒரு விடை தான் சரியானது. அந்த ஒரு விடையை பற்றிய தகவலை தவிர மீதி 2த்தையும் பத்தி கூட நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. இன்றைய கேள்வி, உலகின் மிக உயரமான அருவி எங்கே இருக்கிறது? அருவினாவே நமக்கெல்லாம் அது ஒரு சிலிர்ப்பூட்டும் அனுபவம் தான். பார்ப்பதற்கு ஒரு அழகான காட்சி, அந்த நீர் ஒலி என்பதே காதுகளுக்கு ஒரு இனிமை. அது தவிர அங்க இருக்கிற ஒரு செடிகள் பூக்கள் எல்லாம் நமக்கு அளிக்கக்கூடிய அழகான வாசம். ஒரு சொட்டு நீர் நம் கையில் விழுந்தால் எப்படி இருக்கும்? சிலிர்ப்பு. ஆக அருவி என்ற அற்புதமான அனுபவம், அதுவும் உலகின் மிக உயரமான அருவி எங்கே இருக்கிறது? அமெரிக்கா, வெனிசுவேலா, இந்தியா. இந்த 3 நாடுகளில் எங்கே இருக்கிறது அந்த அருவி? அதுதான் உங்களுக்கான கேள்வி. யோசிச்சிட்டீங்களா? உங்களில் சில பேர் நயாகராவை தேர்ந்தெடுப்பீர்கள். இப்போது ஆனால் நீங்கள் திரையில் பார்ப்பது அந்த அருவி அல்ல. அதற்கு சற்று பிறகு வருவோம். மிக அகலமானது நயாகரா. கனடா, அமெரிக்கா இரண்டின் எல்லையில் அமைந்துள்ளது நயாகரா. ஆனால் உலகின் மிக உயரமான அருவி என்பது வெனிசுவேலாவில் தான் உள்ளது. அங்கு உள்ள ஏஞ்சல்ஸ் அருவி இது. அதாவது தென் அமெரிக்காவில் உள்ளது வெனிசுவேலா. இங்கேதான் உள்ளது அந்த அருவி. இதன் உயரம் என்பது 979 மீட்டர். வெனிசுவேலாவில் பொலிவர் மாநிலத்தில் இது உள்ளது. எந்த அருவினாலும் ஒரு நதியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? கௌஜா நதி என்கிற நதியிலிருந்து தொடங்குகிறது இந்த அருவி. சரி, எதுக்காக ஏஞ்சல்ஸ் அருவி என்று இதற்கு பெயர்? ரொம்ப உயரத்துல இருக்க அங்க தேவதைகள்லாம் இருப்பாங்கன்ற மாதிரியா, அல்லது தேவதைகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பகுதியா? அதெல்லாம் இல்லைங்க. ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரணம் தான் இதுக்கு. ஜிம்மி ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்க ஏவியேட்டர் இருந்தார். ஏவியேட்டர்னா பல்வேறு விமானங்களில் சாகசம் செய்பவர். அவர் அந்த ஜிம்மி ஏஞ்சல்ஸ் என்பவர் தான் இந்த மிக உயரமான அருவி மீது பறந்தாராம். அதனால அந்த அருவிக்கே அந்த பேரை வச்சுட்டாங்க, ஏஞ்சல்ஸ் அருவி அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு அவருக்கும் அந்த அருவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் அது மிகவும் வியப்பை அளிக்கக்கூடியது. அதாவது அவர் இறந்து போனார், அவருடைய சாம்பலை கூட அந்த அருவியில் தான் தூவினாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பின்னணியும் இதுக்கு உண்டு. ஆக ஏஞ்சல்ஸ் அருவிதான் உலகில் மிக உயரமான அருவி என்பது நமக்கெல்லாம் இப்போது தெரிஞ்சிருக்கோம். சரி, இந்தியாவில் உயரமான அருவி எது? அதையும் தெரிஞ்சுக்கிறதுல என்னங்க தப்பு? ஜோக் ஃபால்ஸ் என்றுதான் பலர் சொல்கிறார்கள். அதாவது கர்நாடகா மாநிலத்தில் உள்ளது. ஷிமோகா மாகாணத்தின் எல்லையில் இருக்கிறது இந்த அருவி. இதன் உயரம் 253 மீட்டர். ஆனா அதாவது ஷராவதி என்ற நதியில் இருந்து கிளம்புகிறது இந்த ஜோக் ஃபால்ஸ். இப்பெல்லாம் மேகாலயாவில் இருக்கிற நோகல்லிகை அப்படின்ற ஒரு அருவி இதைவிட உயரமானது அப்படின்னு சொல்ல தொடங்கி இருக்காங்க. நீர்வீழ்ச்சி தொடர்பான வேற சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமே, சுவாரஸ்யமா தான் இருக்கும். காஸ்கேட் அப்படின்னு அந்த நீர்வீழ்ச்சியில் ஒரு வகை உண்டு. அதாவது அது ஒரு மிக மெல்லிய அருவி. அதாவது ஒரு ஷூலேஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கும். பல தீம் பார்க்குகள் எல்லாம் கூட நாம் பார்க்கக்கூடியது இந்த காஸ்கேட் எனப்படுகிற இந்த வகை அருவி. ஆனால் இன்னொரு வகை இருக்கு, அதன் பெயர் கேட்டராக்ட். என்னடா கண் தொடர்பான ஒரு நோயை பத்தி இப்போ குறிப்பிடுறாங்களே நினைக்க வேண்டாம், அதுவும் கேட்டராக்ட் தான், இதுவும் கேட்டராக்ட் தான். இந்த கேட்டராக்ட் என்பது கொஞ்சம் ஆபத்தான அருவி, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் பயங்கரமானதுன்னு கூட சொல்லலாம். சூட் என்கிற வகை அருவியும் ஒன்று உண்டு. அதாவது அந்த நதியிலிருந்து விழும்போது மிக குறுகலான ஒரு வழியாக அந்த அருவி விழும். அந்த சூட் என்பது அந்த காரணத்தினால் மிக மிக வேகத்தோடு அது விழும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்,
கேட்டடுப்பா என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு. இந்த கேட்டடுப்பா என்பது ஒரு வகை மக்களை குறிக்கும். அது என்ன, குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்த மக்களா, இனத்தை சேர்ந்த மக்களா, அப்படிலாம் இல்ல. பிரம்மாண்டமான அருவிகள் இருக்கு இல்லையா, அதற்கு கீழ் பகுதிகளில் அந்த நதிக்கரைகளில் வசிப்பவர்களை கேட்டடுப்பா அப்படின்வாங்க. இவர்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, எதிர்மறையான ஒரு தகவலை தான் சொல்லணும். அந்த அருவிக்கு பக்கத்திலேயே வசிப்பதால் இவர்களுக்கு கேட்கும் திறமை மிக மிக மங்கலாக இருக்குமாம். ஆக கேட்டடுப்பா என்றால் அதிகம் செவித்திறன், கேட்கும் திறன் இல்லாதவர்களை குறிக்கும் ஒரு வார்த்தையாக அதை பயன்படுத்துகிறார்கள். மூன்றில் ஒரு முத்து பகுதியில் இன்னொரு கேள்வி. இப்ப ஆகாய விமானம் மேலே போகிறது, அப்ப என்ன ஆகும்? அது மேலே போகிறது அதுதான் பதில் சொல்லக்கூடாது. உள்ளே உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு சீட் பெல்ட் போட்டுக்குங்க அப்படின்னு வாங்க. அது தவிர அவர்கள் காதுகளில் ஜிவ்வென்று ஒரு உணர்வு வரும். சரி, அந்த சமயத்தில் என்ன செய்யலாம்? இதோ 3 பதில்கள். 1, தும்மலாம். இன்னொன்று, ஏப்பம் விடலாம். 3வது, எச்சிலை விழுங்கலாம். இந்த 3ல எதை செய்வது நல்லது? இதற்கான பதிலை நாம் அறிஞ்சு கொள்வதற்கு முன்னால இந்த 3இன் அறிவியலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? முதல்ல தும்மல். தும்மல்னா என்ன? தும்மல் என்பது நம் காற்று மண்டலத்துக்குள் ஏதோ ஒரு வெளிப்பொருள் வந்து விடுகிறது, அதை வெளியேற்றுகிற முயற்சி தான் தும்மல். அதாவது முதல்ல நம்மளுடைய அப்டாமினல் மசில்ஸ்னு சொல்வாங்க இல்லையா, வயிற்று பகுதியில் உள்ள தசை அது சுருங்கி இந்த ஃபாரின் ஆர்டிகல் எனப்படும் வெளித்துகளை மேலே கொண்டு வருகிறது. அதற்கடுத்து அந்த மார்பில் உள்ள தசைகள் சுருங்கி அதை தொண்டை பகுதிக்கு கொண்டு வருகிறது. தொண்டை பகுதிக்கு வந்த உடனே கண்ணு வந்து தானாக மூடிக்கும். அதனால்தான் யாராலையும் கண்ணை திறந்துகிட்டே தும்ம முடியாது. ஏன் என்னால முடியாதான்னு அதை ஒரு சவாலா எடுத்துட்டெல்லாம் பண்ணாதீங்க, விளைவுகள் விபரீதமாக இருக்கலாம். கண்கள் எதுக்காக தானா மூடிக்குதுன்னா, அந்த தும்மல் என்பது வரும்போது மிக மிக விசையுடன் இருக்கும். அப்படி ஒரு விசையோடு அந்த தும்மல் வரும்போது கண்களில் மிக மிக மெல்லிய இரத்த குழாய்கள் இருக்கின்றன. அதாவது பிளட் வெசல்ஸ் என்பதை விட கேபிலரிஸ் என்பார்கள். அந்த அளவுக்கு மிக வெள்ளிய இரத்த குழாய்கள் அவை அங்கு இருக்கும்போது அவை வெடித்து விடக்கூடிய அபாயம் கூட உண்டு. அதனால்தான் ஒரு பாதுகாப்புக்காக இயற்கையே நமக்கு இந்த ஒரு தடுப்பை கொடுத்திருக்கிறது. தொண்டை கிட்ட வரும்போது கண்கள் மூடிக்கொள்வோம், மிகுந்த விசையுடன் காற்று வெளியே வருகிறது, அதோடு அந்த சுவாச மண்டலத்தில் சுற்றி சிக்கி கொண்ட அந்த பொருளும் வெளியே வருகிறது. ஆக தும்மல்றது இவ்வளவு விஷயம் இருக்கு. தும்மினா அபசகனம்னு நினைப்பாங்களேன்னு தும்மல் வரும்போது அதை கட்டுப்படுத்திக்காதீங்க, தாராளமா துங்கிடுங்க, வேணும்னா வேகமா கொஞ்சம் தள்ளி போய் தும்முங்க, அவ்வளவுதான். ஆக சரி, நம்ம விமானத்துக்கு வரலாம். அடுத்தது ஏப்பம்னு ஒண்ணு கொடுத்தோம் இல்லையா? ஏப்பம் என்பது என்ன? நாம் உணவை சாப்பிடும் போது கொஞ்சம் காற்றும் சேர்ந்து உள்ளே போகிறது. அது வழக்கமான பதையில் ஜீரண மண்டலத்தில் வராமல் வாய் வழியாக வெளியேறும் போது அதை ஏப்பம் என்கிறோம். ஆனால் உண்மையில் ஆகாய விமானம் மேலே எழும்போது நாம் செய்ய வேண்டியது எச்சிலை விழுங்குவதுதான். என்ன காரணம்? அது காதுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சுவை. காதுகள் எதற்காக என்றால், இது என்ன கேள்வி, கேட்கறதுக்கு தான் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லலாம். ஆனால் கேட்பதற்கு மட்டுமல்ல காதுகள், அதற்கு மிக முக்கியமான இன்னொரு பயனும் உண்டு. நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்றதே காதுகள் தான். அதாவது 2 காதுகளுக்கு நடுவே இருக்கிற காற்று மண்டலம் தான் நம் உடலை ஒரு தள்ளாட வைக்காமல் நேர்கோட்டிலோ மற்றபடி நாம் நினைக்கிற மாதிரியோ நடக்க வைக்க முடிகிறது. ஆக ஆகாயம் மேலே எழும்போது இந்த காதுகளுக்கு இடையே இருக்கிற அந்த காற்று மண்டலம் பாதிக்கப்படுகிறது, ஏற்றத்தாழ்வு உண்டாகிறது. அதன் காரணமாகத்தான் அந்த சிக்கல் ஏற்படுகிறது, ஜிவ்வென்ற உணர்வு வருகிறது, காது அடைச்சிட்ட மாதிரி இருக்கு. நாம் எச்சிலை விழுங்கும் போது இந்த காற்றை கொஞ்சம் சமநிலைக்கு கொண்டு வருகிறோம். இதன் காரணமாக நமக்கு அந்த ஜிவ்வென்ற உணர்வு குறைகிறது அல்லது இல்லாமல் போகிறது. ஆக இந்த இயல்பான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பார்த்தால் உரிய பலன் அதற்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்படியும் ஒரு சந்தேகம், அதாவது இப்படிலாம் கூட சந்தேகம் வருமா அப்படின்ற மாதிரி தோணலாம், வரும், உங்களுக்கு கூட வரலாம். ஆக கேள்விகளை வரவேற்பதுதான் அறிவியல். அதனால இந்த கேள்விகளில் தப்பே இல்லை. உதாரணமாக, பாலைவனங்கள் என்னத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கு? அது ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தானே என்ன தோணுது. அங்கே ஒரு பயணம் செய்வதே கஷ்டமான விஷயம். ஒட்டகத்தில் ஏறிட்டு ஆடி அசனிக்கிட்டு அங்கேருந்து போகிறதுக்குள்ள தண்ணீர் தாகத்தில் தவித்து எங்கு பார்த்தாலும் மணனாக இருந்து கொண்டு, என்ன ஏதாவது ஒரு சினிமாவில் வேணா ஒரு
டூயட் காட்சிக்கு அது பயன்படலாமே தவிர வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடம், பயன் என்பதே இல்லாத ஒரு இடம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் நம்மில் பலரும் வந்திருக்க வாய்ப்பு உண்டு. அந்த காலத்து சங்க இலக்கியங்களில் கூட 4 வகை நிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலையை சேர்த்து 5 வகை நிலங்கள்னு நம்மளா சொல்றோம். அதாவது குறிஞ்சி என்பது மலையும் மலையை சார்ந்த இடமும், முல்லை என்பது வனமும் வனத்தை சார்ந்த இடமும், நெய்தல் என்பது கடலும் கடலை சார்ந்த இடமும், மருதம் என்பது நிலமும் நிலத்தை சார்ந்த இடமும், பாலை என்பது மணலும் மணலை சார்ந்த இடமும். ஆக இப்படி ஒரு பாலைவனத்தில் என்ன பலன் இருக்க முடியும்னா, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில பலன்கள் கூட அங்கே உள்ளன. இப்ப உதாரணமா அமெரிக்கால இருக்கிறது சோனாரான் என்கிற ஒரு பாலைவனம். அங்க ஆயிரக்கணக்கான பயனில்லாத ஆகாய விமானங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன பொருள்னா ஏதாவது பரண் மேல போடுறோம், அல்லது காயலான் கடைக்கு போடுறோம், அல்லது நியூஸ் பேப்பர் கடைக்கு போடுறோம். ஆனால் மிகப்பெரிய விமானங்களை என்ன செய்யறது? அதெல்லாம் ஒரு பாதுகாக்கிற ஒரு விஷயமாக, ஏன்னா அதுல இருந்து சில உதிரி பாகங்கள் வருங்காலத்தில் தேவைப்படலாம். எது என்னன்னு தெரியாது. ஒருவேளை போர் விமானங்கள் எங்காவது போர் வெடித்தால் இதிலிருந்து சில பகுதிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டி வரலாம். ஆக பலவற்றையும் யோசித்து அந்த பாலைவனத்தில் அவர்கள் இந்த விமானங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான விமானங்கள். தென் அமெரிக்காவில் உள்ளது பொலிவியா. அந்த பொலிவியால சாலார் டே உயினி அப்படின்னு ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனம் உப்பு கொட்டி வைக்க பயன்படுகிறது. அதாவது ஒரு உப்பளத்திலிருந்து உப்பு பிறக்குது, அந்த உப்பை பாதுகாப்பாக கொட்டி வைப்பதற்காக இந்த பொலிவியாவில் உள்ள அந்த பாலைவனம் பயன்படுகிறது. அடுத்தது சிலியில் இருக்கிறது, அதாவது அதுவும் தென் அமெரிக்கா தான். அங்குள்ள அட்டகாமா பாலைவனம் என்பது. அந்த அட்டகாமா பாலைவனத்தில் நாசா என்கிற அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பல ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது. அதாவது வைக்கிங் என்கிற விண்வெளி கப்பல் மூலம் அங்கு எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த பாலைவனம். சொல்ல போனால் பாசன வசதிகளை செய்வதன் மூலம் காய்கறி, பழங்கள் போன்றவற்றை கூட பாலைவனத்தில் வளர வைக்க முடியும். இப்ப நமக்கெல்லாம் பாலைவனம் என்றாலே ஒரு தாகத்தில் தவிக்கிற காட்சி தான் வரும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மழை பெய்தால் பாலைவனத்துல தான் அது விபரீதம். ஏன்னா அது சீக்கிரமாவே பல மக்களை மூழ்கடித்து இறக்கடிக்க வைக்கும் அபாயம் உண்டு. நமக்குன்னா நதி இருக்கும், வாய்க்கால் இருக்கும், கரை இருக்கும். அந்த நதிகளோ ஏரிகளோ நிரம்பிய பிறகுதான் மீதி இடத்துக்கு தண்ணி வரும். பாலைவனத்தில் அப்படி இல்லை. அதன் காரணமாக பாலைவனத்தில் மழை பெய்து இறந்தவர்களும் பலர் உண்டு என்கிறது வரலாறு. இப்படியும் ஒரு சந்தேகம் பகுதியில இன்னொரு கேள்வியை நம்ம எதிர்கொள்ளலாமே. விண்வெளியில் குப்பை சேருமா? நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் வேடிக்கையா இருக்குல்ல. ஏதோ பூமியில் குப்பை சேரும்ன்றது நமக்கெல்லாம் பழகி போன ஒண்ணு. ஆனால் விண்வெளியில் குப்பை சேருமா அப்படின்னு சொன்னா சேரும், சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் ஆழமான பதில். அதாவது விண்வெளி ஏதோ புனிதம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே இருக்கட்டும். ஆனா மனிதன் அங்க போயிட்டான்ல, அதை அப்படியே விட்டு வைப்பானா? முடிஞ்ச வரை நம்மளால் ஆனது அங்க குப்பைகளை நம்ம உருவாக்கிட்டோம். அதாவது முன்னால எல்லாம் ஆளில்லாத ராக்கெட் போனது. இப்பெல்லாம் ஸ்கைலேப்ன்ற விண்கலத்துல அங்கேயே ஏறி ஆராய்ச்சிகள்லாம் நடத்துறாங்க, விண்வெளியிலேயே மனிதர்கள் இருந்து கொண்டு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அசுத்தம் அடையாமல் இருக்குமா விண்வெளி? அதாவது இப்ப நம்ம செயற்கைக்கோளை ஏவரோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராக்கெட் தான் அதை சுமந்து செல்கிறது. மேல போக போக அந்த ராக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா எரிந்து விழுந்து விடும். அதை தாண்டித்தான் அந்த விண்வெளி கலம் என்பது விண்வெளியில் போயிடும். அதுக்கு மேல அதுக்கு ராக்கெட்டோட தேவை இல்லை. ஏனென்றால் புவி ஈர்ப்பு விசையை தாண்டி அது மேல போயிடுது. அதனால அந்த விண்வெளி களம் அங்கேயே நின்று விடுகிறது, நமக்கு தேவையான விஷயத்தை செய்கிறது. இப்ப பூமியை கூட அல்லது நம்ம நாட்டை கூட பல்வேறு கோணங்களில் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றால் அது எடுத்து தள்ளுகிறது. அங்க வெவ்வேறு விதமான மாறும் பருவநிலைகளை எல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஜாக்கிரதை உணர்வு கொள்கிறோம், முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் இப்படி மேலே போகிற ராக்கெட் என்பது முழுவதுமாக எரிந்து விட வேண்டும். அப்படி எரியலன்னு வச்சுக்கோங்க, அந்த விண்வெளியை இந்த விண்வெளி கப்பல் அடைந்து விடுகிறது. ஆனால் அந்த ராக்கெட்டில் இன்னும் கொஞ்சம் எரிபொருள் பாக்கி இருக்கிறது என்றால் என்ன ஆகும்? அந்த விண்வெளியில தான் அது இருக்கும். ஏன் கீழே வந்துடாதா அப்படின்னா வராது. ஏன்னா விண்வெளி என்பது புவி ஈர்ப்பு விசை இல்லாத இடம். புவி ஈர்ப்பு விசை இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த விண்வெளியிலேயே அந்த குப்பை சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல, முன்னால அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் கடுமையான ஒரு போர் மனப்பான்மையில் இருந்தன. அதாவது பனிப்போர்
கோல்டு வார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப வந்து எந்த நிமிடம் வேண்டுமானாலும் இந்த இரண்டில் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர நிலைமை பல வருடங்களுக்கு நீடித்தது. எந்த நாடாக இருந்தாலும் நீ அமெரிக்கா பக்கமா சோவியத் யூனியன் பக்கமா அப்படின்னு கேட்டு இது ஒரு வகை பிரிக்கிற அளவுக்கு அந்த வெறி கோர தாண்டவமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் வந்து பல விதங்களில் விண்வெளியில் வெள்ளோட்டம் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்கிற தகவல் அவ்வப்போது உறுதியாகி வருகிறது. அதன் காரணமாகவும் குப்பையில் விண்வெளியில் மேலும் சில குப்பைகள் என்பவை சேர்ந்திருக்கின்றன என்பது தெரிகிறது. சரி, விண்வெளியில குப்பை பாட்டுட்டு இருந்துட்டு போட்டோமே, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதனால் வரும் ஆபத்துக்கள் நிறைய அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தகவல் வந்தது. சோவியத் யூனியன் 14 வருடங்களுக்கு முன் 400 கிலோ அணுசக்தி கொண்ட கழிவுகளை கொண்ட அணுசக்தி கழிவுகள் அவற்றை கொண்ட ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியது என்று. இதை ஒத்துக்கொள்ளவோ மறுக்கவோ செய்யவில்லை சோவியத் யூனியன். இது வெடித்தால் எப்ப வெடிக்கும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அப்போது விண்வெளியில் கதிர்வீச்சு பொருள்கள் அதிகமாகும். கதிர்வீச்சானா என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ஓசோன் படலம் என்பது நம்மை காக்கும் படலமாக இருந்தது. அந்த சூரியனில் இருந்து வரும் நச்சு கதிர்களில் இருந்து இப்ப அதுலயும் ஓட்ட விழுந்தாச்சு. விண்வெளியிலிருந்தும் கதிர்வீச்சு என்றால் நம் நிலைமை என்ன ஆகும்? அதை நாம் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் வந்து விண்வெளி வீரர்களுக்கு எக்கச்சக்க பயிற்சி கொடுக்கறாங்க. இப்ப விண்கலத்துல போறாங்க. விண்வெளியில இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன பழுதுன்னா விண்கலத்துல இருந்து வெளியில கூட வராங்க. அங்க இருக்கிற ஒரு போல்ட்டையோ நட்டையோ சரி பண்றாங்க, மீண்டும் உள்ளே போகிறார்கள். இதெல்லாம் வந்து நமது அறிவியல் மேன்மையை குறிக்கிறது. ஆனால் அப்படி செய்யும் போது ஏதோ ஒரு ஸ்க்ரூ நழுவி விழுந்துருதுன்னு வச்சுங்க, அல்லது அதிகப்படிக்கையா இருக்குன்னு அதை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அது விண்வெளியிலேயே இருக்கும். அந்த விண்வெளி வீரரால் டக்குன்னு அதை பிடிக்கவும் முடியாது. அவர் கைமீறிய விஷயமாக ஆகிவிடும். அப்ப என்ன ஆகும்? அது விண்வெளியில் சுத்தி கொண்டேதான் இருக்கும். இதில் இன்னொரு சிரமமும் இருக்கிறது. நாம விண்கலத்தை எதற்காக அனுப்புகிறோம்? ஒரு முக்கியமான காரணம் என்பது நம் உலகை பல்வேறு கோணங்களில் இருந்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று. புகைப்படம் எதற்கு? என்ன மாதிரி சூழல் இருக்கு, என்ன மாதிரி கிளைமேட் இருக்கு, என்னென்ன மாதிரி இயற்கை பேரிடர்கள் வர வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்க. இந்த துகள்கள் அங்கே விண்வெளியில் சுத்துவதால் என்ன ஆகுதுன்னா சூரிய ஒளி அதன் மேல் படுகிறது. அது ஒளியை பிரதிபலிக்கிறது. அந்த சின்ன சின்ன துகள்கள் பிரதிபலிப்பதன் காரணமாக அந்த விண்கலத்திலேருந்து புகைப்படங்கள் அனுப்புறாங்க இல்லையா, அதோட தரம் எல்லாம் கெடுறதா. அதாவது தெளிவாகவும் துல்லியமாகவும் நமக்கு வர வேண்டியவை கொஞ்சம் பிளர்டாக, அதாவது தெளிவற்று நமக்கு கிடைக்கிறது. இதற்கும் காரணம் விண்வெளியில் சேரும் குப்பைதான். இதையெல்லாம் நம்ம மனப்பூர்வமா புரிஞ்சுக்கிட்டா இதை என்ன செய்வது என்பது யோசிக்க வேண்டும். சரி, விண்கலத்துல போய் இந்த குப்பையெல்லாம் அப்படியே திரட்டி பூமிக்கு கொண்டு வந்துட வேண்டியது தானே அப்படின்னா பரவாயில்ல, ஒரே வாக்கியத்துல சொல்லிட்டோம். ஆனா அதற்கு மிக மிக அதிகமான ஒரு தொகை அதிகமாகும் அப்படின்னு எல்லா நாடுகளுமே கருதுவதால் அதற்கான ஒரு நடவடிக்கையை இதுவரை எடுக்கவில்லை. ஆனால் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது விரைவிலேயே வந்துவிடும் என்பதுதான் இன்றைய நிலை. இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதி கவனம் கவர்ந்த செய்தி அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த முறை நாம் எதில் கவனம் செலுத்த போகிறோம் என்றால் தேனீக்களை பற்றி. தேனீக்களை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். சுறுசுறுப்புக்கு உதாரணமாக காட்டக்கூடியவை எறும்பும் தேனீயும் தான். இந்த தேனீ என்பது 6 கால்கள் கொண்ட ஒரு பூச்சி இனம். அந்த பல்வேறு பூக்களில் மகரந்த சேர்க்கை நடக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சொல்ல போனால் பல தாவரங்கள் இன்று வளர்வதற்கு, அவை சூழ் உருவதற்கு இந்த தேனீக்கள் என்பவை மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றன. இதாவது இந்த தேன் அடை அப்படின்லாம் சொல்றோம்ல, அதை இது எப்படி கட்டுறது? அந்த ஒரு ஜியோமெட்ரிக் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஒழுங்கமைவு எப்படி இந்த தேன் கூடுகளில் இருக்கிறது. அதாவது இதோட வயிற்று பகுதியில மெழுகை சுரக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த மெழுகை வந்து கொஞ்சம் முதல்ல துப்புமா அந்த தேனீ என்பது. அப்படி துப்பின உடனே அதை மீண்டும் மீண்டும் அரைத்து அதை தேனடையாக ஆக்குகிறது. அது அவ்வளோ அழகா அறுகோணம் கொண்ட ஹெக்ஸாகனல் ஷேப்ல எக்கச்சக்கமா அதுல வருது. அதற்கு அடுத்து தேனை எடுத்து பூக்களில் இருந்து எடுத்து அதில் நிரப்பி விடுகிறது. அதன் மேல இன்னும் கொஞ்சம் மெழுக வச்சு அதுவே அடைச்சிருது. எவ்வளவு அழகான வேலைப்பாடு பாருங்க. வேலைப்பாடு அப்படின்னு சொன்னா இன்னொன்னையும் குறிப்பிட்டு தான் ஆகணும். அதாவது ஒரு கூட்டாக, குடும்பமாக, ஒரு சமூகமாகவே வாழ்கிற ஒரு பூச்சி இனம் தேனி. அதாவது ஒரே ஒரு ராணி தேனி தான்
அதுக்கு ஒரு 1000 ராஜா தேனீக்களாவது இருப்பாங்க. இந்த ராஜா தேனீக்களுக்கான ஒரே ஒரு இலக்கு இனப்பெருக்கம் மட்டும்தான், வேற எதையும் சொல்ல வேண்டாம். எல்லா வேலைகளும் செய்ய பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் அங்கே இருக்கும். அவையெல்லாம் தொடர்ந்து சுறுசுறுப்பாக தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை, அதாவது தேனை சேகரிப்பதை செய்து கொண்டே இருக்கும். சரி, இந்த தேனீக்கள் பற்றிய வழக்கமான விஷயங்கள் தவிர நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது. அது சமீப காலத்தில் சுற்றுச்சூழல் மாசடைவது தொடர்பானது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப பல இடங்களில் இன்னும் அதிகம்னு சொல்லலாம், எக்கச்சக்கமான தேனீக்கள் சாகின்றன. என்ன காரணம்? ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்தா? இல்ல. வேற என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த பிளாஸ்டிக் கோப்பைகள் இருக்கு இல்லையா, அதுல டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே போட்டுடுறாங்க. யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்றோம். அதுல சர்க்கரை கொஞ்சமாவது கீழே இருக்கிறது. இந்த தேனீக்கள் அந்த சர்க்கரையை சுவைக்காக அங்கே உள்ளே போகின்றன. ஆனால் அவற்றால் மீண்டும் மேலே எழ முடியவில்லை. அதாவது ஒரு புவியீர்ப்பு விசை காரணமா அந்த கப்புக்குள்ள போயிடுதுங்க. ஆனா அதுக்கு மேலே எழும்பி பறந்ததால் வர முடியவில்லை. இப்படி இறந்து போகும் தேனீக்கள் என்பது பல பல ஆயிரங்கள். ஆக இந்த வதைகளை நம்ம தடுக்க வேண்டும். ஏன்னா தாவர வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைபவை தேனீக்கள். ஆக நீங்கள் இதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சிரமம் பார்க்காம அதை கையோட கழுவிட சொல்லுங்க. அதன் மூலம் இந்த தேனீக்களின் இறப்பை நாம் தவிர்த்து விட முடியும். நம்மை பற்றியும் நம்மை சுற்றியுள்ள உலகை பற்றியும் அறிந்து கொள்ள அறிவியல் என்பது ஓர் அற்புதமான உரைக்கல். அறிவியல் உலகில் தகவல்களுக்கா பஞ்சம்? அவற்றை தொடர்ந்து அறிய தொடர்ந்து அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சிகளை பாருங்கள். நன்றி, வணக்கம்.